இந்த ஊரில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க, இல்லை ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கீங்க. ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வீக்னஸ், உங்களோட பயம், உங்களோட இக்னரன்ஸை வெளியில் எல்லாருக்கும் காட்டிடக்கூடாது. இப்போ உங்கள் வீக்னஸ் வெளியில் தெரிஞ்சதுன்னா நிறைய பேர் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. நான் என் பர்சனல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க மற்றபடி ஸ்டாஃப் கிட்ட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவேன் ஒர்க் ரிலேட்டடாக. சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம நாளைக்கு அவங்களே போய் சொந்தமாக பண்ணும்போது, காம்படிட்டர் பண்ணும்போது நம்மளோட அது இதெல்லாம் இது பண்ணுறாங்க, இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி அவங்க அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி நம்மளுக்கு அகேன்ஸ்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. நம்மளோட வீக்னஸை வெளியிலே தெரியக்கூடாது, அது ஸ்ட்ரென்த் வெளியில் கூட வீக்னஸ் தெரியக்கூடாது. நம்ம ரொம்ப ஒரு மர்மமாகவே இருக்கணும் சம்டைம்ஸ், எஸ்பெஷலி டு இமீடியட் பீப்புள் ஒர்க்கிங் வித் அஸ். இப்போ எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஒரு குட் பர்சன், ஒரு கிளவர் பர்சன் என்ன பண்ணணும், அந்த பயத்தை எப்படி லீகலாக டேக்கிள் பண்ணணும், கரெக்டான கான்டாக்ட் எங்கே வச்சுக்கணும், கரெக்டாக லைசன்ஸ் எப்படி பண்ணணும்னு தெரியணும். இப்போ பயத்தினாலே நம்ம 4 பேர்கிட்ட நம்ம போயிட்டு நம்ம பேக்மெயில் வெப்பில் விழுந்துடக்கூடாது. ஸோ இந்த ஊர் ரொம்ப ஒரு, நான் எப்பவுமே சொல்லுவேன், ரொம்ப ஒரு கஷ்டமான ஊர், ரொம்ப ஒரு டஃப் ஊர் முன்னேற இருக்குது. ஸோ இது முன்னேறக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கணும். அந்த கரெக்டாக இருக்கிறத விட உங்களோட வீக்னஸ், உங்களோட இக்னரன்ஸை வந்து பிட்ரேயப்படக்கூடாது. 4 பேருக்கு உங்களை சுற்றி இருக்கவங்க கூட பேசக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை நீங்கள் ஒரு ஓனராக நீங்கள் தான் டேரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். நெவர் பிட்ரே யுவர் இக்னரன்ஸ், வீக்னஸ். யுவர் வீக்னஸ் இஸ் ஃபார் யூ டு ஹேண்டில் அண்ட் ஃபார் யூ டு நோ, ஃபார் யூ டு கரெக்ட். It's not for other people to exploit.